அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்க போகிறோம். திருவாதிரை அப்படின்னா நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான ராசி பலன் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள். இங்கே நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் 10:35 ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே குரு பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது, ஃபார்வர்ட் ஆகி மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு இடையில குறிப்பாக அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 49 நாட்கள் கடகராசிலையும் சஞ்சாரம் பண்றார். ஆக மிதுனம் கடகம் இந்த 2 ராசியில சஞ்சாரம் பண்றார். மிதுன ராசியில மிருகசீஷம், உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம், அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் பலன் செய்ய போறார். ஆக அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் இந்த பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் செய்வார், என்ன மாதிரியான கெடுபலங்களை செய்ய இருக்க, அதிலிருந்து நம்ம எப்படி தெய்வ அனுகூலத்தால் மீண்டு வருவது, அதான் பார்க்க போறோம். இந்த காலங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இயற்கையாகவே திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த இருக்கு. ஏன்னா நீங்க திருவாதிரை அப்படின்னாலே ராகு பகவானுடைய ஆதிக்கத்துல, அனுகூலத்துல, அனுகிரகத்துல பிறந்தவர். கோச்சாரத்துல அவரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது அவருக்கு கும்ப ராசிக்கு வருவார். இந்த பயிற்சிக்கு 4 நாள் கழிச்சு அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கிற போது உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லதொரு, நான் முதலே சொன்ன மாதிரி தெய்வ அனுகூலம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தெய்வ அனுகூலம் வேணும். அது உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில பரிபூர்ணமாக இருக்கு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள், மனநிலைகள் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்க அல்லது வெளி மாநிலம் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு. நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. என்னுடைய அப்பாவோடைய அன்பு ஆதரவு இது வரைக்கும் எதிர்பார்த்திருக்கேன், கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, கண்டிப்பா அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அதோட ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, மற்ற சுப நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. அவர்களெல்லாம் நற்பலன்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் இந்த காலங்களில் கலைத்துறையில் இருக்கீங்களோ, உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உண்டு. ஃபர்தராக நான் பெரிய லெவலில் யூக வணிகங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும், உங்களுக்கெல்லாம் பரவாயில்லாமல் இருக்கும். பரவாயில்லாமல் இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில், பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். பட் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து உண்டு, பாப்புலாரிட்டி இருக்கு. உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கு.
யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது பின்னாடி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்கு, இது வரைக்கும் என்கேஜ்மெண்ட் வந்து எனக்கு பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சியில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இது வரைக்கும் வயதாகிடுச்சு, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, திருமணம் நடக்காது அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, திருமணத்துக்கான சோர்சஸ். அதோட என்னுடைய பிஸ்னஸை நான் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த குரு பயிற்சியில் தாராளமாக பண்ணுங்க. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். என்னுடைய பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. நான் நிறைய இடத்துல என்னுடைய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லோருமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான அனுகூலமான காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமே அல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் நான் பாஸ்போர்ட் விசாக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும், ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நற்பலன்கள் உண்டு. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பயிற்சியில் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்துக்குள்ள ஏதாவது வரவுகள் வராமல் இருந்தாலும் இந்த பயிற்சி முழுவதுமே புது வரவுகள் இதுவும் இந்த பயிற்சியில் உண்டு. ஆக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கும் பெருசாக பணம் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காலங்களில் உங்களுடைய பணம் பொருள் திருடு போவது மாதிரியான காலங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கண்முன்னாடியே செலவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சார், நான் ரொம்ப நாளாக லாங் சர்வீஸில் இருக்கேன், எனக்கு வந்து ரெக்கக்னைஸ் இல்லை, எனக்கு வேலையில் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இல்லை அப்படிங்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த குரு பயிற்சியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி ப்ரொமோஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்கும் வேலையை விடணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், இனி அதில் ரெஃபிட்டர் கன்ஸில் ஒர்க் பண்ணுறேன், எதில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கரியரில், ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவசரப்பட்டு வேலை மாறுறது, முதல்ல என்ன சொன்னேன், வேலை மாற்றம் இருக்குன்னு சொன்னேன், இப்போ அவசரப்பட்டு வேலையை விடுறதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் வேற வேலையை திடீர்னு இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க. இல்லைன்னா அவசரப்பட்டு பெஸ்ட்டு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருங்க. வேலையில் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் பொறுமையாக வருங்க. அவங்க சொல்கிறத ஒபே பண்ணுங்க, கேளுங்க, அவங்கள மதித்து நடங்க. இல்லைன்னா ப்ராப்ளம் வேலையில் இருக்குது. ரொம்ப ஹைலைட்டான விஷயம், உங்களுக்கு கடன் குறையும், நோய் குறையும். இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனம். பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் கவனமாக இருங்க. இதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன வாய்ப்பு, முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க. அடுத்தபடியாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆசிரியர்கள், ஆசான்கள், மாஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுக்கப்புறமாக எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.